அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 2A பிலிம்ஸ் வினாவிடைகள் தவிர கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. ஸோ இன்னும் ஒரு 4 to 5 hours இருக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்க இதில் வந்து நாங்கள் சோர்ஸோட கொடுத்துருக்குறோம். ஸோ எந்த கொஸ்டின் அதுக்குண்டான என்ன சோர்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நடராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்குண்டான என்னென்ன கொஸ்டின்ஸ் அண்ட் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். மொத்தமாக 20 வினா விடைகள் தவறு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதுக்குண்டான சோர்ஸ் கொடுத்துருக்கோம். உதாரணமாக சேர்த்து எழுதுக அது ப்ளஸ் அன்று என்னும் சொல்லை சேர்த்து எழுதுக அதான்று அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் ஏ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக ஆறுமுக நாவலர் நன்னூல் காண்டிகை உரை பகுதி 1 எழுத்ததிகாரம். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அது ப்ளஸ் அன்று அதான்று என வரும். ஆன்றேயாம் என இயல்பை விளக்காமையால் அதுவன்று அதன்று எனவும் வரும். ஸோ இப்போ அதுவன்று அப்படின்னு ஆன்சர் போட்டவங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கீயாக வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் லாந்தர் அப்படிங்கிற கேள்வி லேட்டன் என்ற ஆங்கில சொல் லாந்தர் அல்லது லாந்தல் என்று வழங்கப்படுகிறது. ஸோ இதற்குண்டான நிறைய பேர் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிருந்தாங்க. அதுவும் பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ வேரியஸ் சோர்ஸஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சோர்ஸஸ் இருந்து நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அகர முதலி சண்முகம் பிள்ளை அவருடைய புத்தகம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஸோ எல்லாமே பிடிஎஃப் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 20 கேள்விகளுக்கும் என்னென்ன கேள்விகள் இருக்குது அதுக்குள்ளான பிடிஎஃப் எல்லாமே இதில் இருக்குது. எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உயில் சாவு முறி மரண சாசனம். ஸோ இந்த கேள்விக்கு உண்டான ஒரு பிடிஎஃப் உயில் சாவு முறி மரண சாசகம். இருப்பு முகம் செறிந்த இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பு முகம் செறித்த ஏந்தொழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இதில் வந்து புறநானூறு மூலமும் உரையும் பொலியூர் கேசியன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து சாரதா பதிப்பகம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நூல் எங்கே கிடைக்கும் என்ன ஏது எல்லாமே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் இதுக்குண்டான கரெக்டான ஆன்சர் வந்து இருக்குது. புலியூர் கேசிகன். இருப்பு முகம் செறிந்த ஏந்தலில் மறுப்பின் இருப்பு முகம் செறிந்த ஏந்தலில் மறுப்பின். ஸோ அந்த கேள்விக்கு என்ன பிடிஎஃப் யார் எழுதியிருக்கிறார், அது பேஜ் நம்பர் என்ன எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இப்படி ஒரு 20 கேள்விகளுக்கு உண்டான விஷயங்கள். அப்புறம் தமிழ் சொல்லை கண்டறிக சாவி பொத்தான் சோப்பு பிண்டம். ஆன்சர் வந்து பி அண்ட் டி. பொத்தானும் வரும். ஸோ பொத்தான் எப்படி வரும் அப்படிங்க பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு 9ஆம் வகுப்பு பள்ளி கல்வித்துறை புத்தகம். அதில் வந்து வாழ்க்கை திறன் தன்னை அறிதல். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பள்ளி கல்வித்துறை 9ஆம் வகுப்பு புத்தகம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் இருக்குது. அதை நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 உண்டு என்ற வாக்கியமே சரியானது. மேற்கண்ட வினாவில் கொடுத்துள்ள வாக்கியம் தவறாக உள்ளது. விடை அல்லது வர வேண்டும் எனில் வினாவானது இவனுக்கு வீடு 1 டேஷ் 2 உண்டு என்று இடம்பெற்றிருக்க வேண்டும். ஸோ தமிழ் இணைய கல்விக் கழகம் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த கொஸ்டின் நீங்கள் அப்படி வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் இருக்குது இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டிருக்க சொல்லாமை. சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஸோ கடவுள் துணை கனிமேதையார் செய்த ஏலாதி அந்த புத்தகம், எந்த அச்சகம் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஏலாதி இதில் வந்து சொற்றுமை அல்லது சொல்லாமை என்பது பாடம் இருக்கில் நலம் காயாமை முதலிய எதிர்மறை தொழிற்பெயர்கள். ஓகே. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கேள்விகளுக்கு வினா விடைகள் தவறாக உள்ளது, இல்லைனா சந்தேகமாக உள்ளது. அப்புறம் வேர்க்குறு எனும் சொல்லின் பேச்சுகளுக்கு வேர்க்குறு அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து வேர்க்குறு அப்படிங்கிற இக்கு சேர்க்குறோம். ஸோ இதற்கு ஒரு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா, பரந்தாமனார் எம்ஏ, மலர் நிலையம், பிராட்வே, விற்பனை உரிமை, சென்னை அவருடைய புத்தகம்.
முதல் பதிப்பு 1955, இரண்டாம் பதிப்பு 1557, 1957. அதில் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. வேர்க்குரு நம்ம ஆன்சரில் வேர் இக்கு இல்லாமல் ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கேள்விகளுக்கு சரியான வினாவோ விடையோ கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான பிடிஎஃப் சோர்ஸு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். நட்ராஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் லிங்க்கில் நாங்கள் அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த டெலிகிராம் லிங்க்குடைய அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாலை 6 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. நன்றி.